18 லட்சம் அது போதும். 6 வருஷம் போனா 18 லட்சம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தா அது போதுமா? ஐயா உனக்கு சேர வேண்டியது நீ எட்டுமோ, எங்களுக்கு சேர வேண்டியது கொடுத்தா அது போதும். ஐயா உங்களை இரு கரம் கூப்பி கேட்கிறேன். நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். கஜானாவில பணம் இல்லை, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க ஐயா. பணம் போயிட்டு நாட்டில் திருமணம் நடக்கணும், மன்னர் எதிர்பார்த்து கொண்டிருப்பாரு, பணத்து கொடு. ஐயோ பணம் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? பணம் இல்லைன்னா இந்த நாட்டை பார்த்து நாட்டு ரெண்டா பங்கு போறாங்களாமே, உன்னை குறுக்க வெட்டுவாங்க, நடுக்க வெட்டுவாங்களோ, குறுக்க வெட்டுவா அதான் கீ பாவனா வீடு கண்டு போறேன். ஐயா ஐயா நீங்க கோவப்படாதீங்க, நான் வரேன். ஏண்டா தேவா, அவங்களும் பிடிச்சா பிடிவாதத்தை விட மாட்டேன்றாங்க. நான் சின்ன சிறிய குழந்தை இருக்கும்போது எங்க அப்பா சாகும் பொழுது, மகளே சிந்தாமணி, நாடு தீராத பஞ்சம் ஏற்பட்டாலும் கூட உன் கைத்தில் விலை மதிக்க முடியாத முத்தாரம் ஒன்று இருக்கிறது. அந்த முத்தாரத்தை வைத்து நாட்டை கைப்பற்றிய சொல்லிருக்கிறாரு. அந்த முத்தார நான் கைத்துல போட்டிருக்கேன். அந்த முத்தார வைத்து 15 லட்சம் 25 லட்சம் கூட நான் கட்டுவேன்டா. சொல்லிட்டு வரேன்டா. தளபதியாரே, தற்சமயம் என்கிட்ட பணம் இல்லை. ஆனால் ஒன்று, என் கைத்தில் விலை மதிக்க முடியாத முத்தாரம் ஒன்று இருக்கிறது. அந்த முத்தாரத்தை வைத்து உங்களுக்கு 15 லட்சம். கழுத்துல விலை மதிக்க முடியாத முத்தாரம் இருக்கிறது ஐயா. அதை வித்து எனக்கு 15 லட்சம் 5 வருஷம் வரைக்கும் தேவா, நாடும் வறுமையில இருக்கு. அந்த முத்தாரம் மட்டும்தான் என் கைத்துல இருக்கு. அதனால நீ விளையாட்டு தனமா இருக்காம முத்தாரத்தை கைட்டு கொடுக்கற, கொண்டு போய் வச்சு 15 லட்சத்தை கொண்டு வாடா. சரிமா டே, விளையாட்டு தனமா இருக்காதரா. இந்த நாட்டோட மானமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஐயோ தளபதியாரே, நான் எப்படி சொல்லுவேன்? தளபதியாரே, கைத்துல போடுற முத்தார காணுங்க. கழுத்துல போட்டிருந்து காணுங்க. போட்டிருக்கியா? போட்டிருந்தீங்க. அந்த முத்தார இப்ப காணுங்க. அந்த முத்தார பல லட்சம் போகுங்க. சொல்லுங்க. அந்த முத்தார போட்டுட்டு நீ எங்க போட? கல்யாணம் போனியா? இல்லங்க. இல்ல மஞ்சள் நீராட்டு விழாக்கு எங்கேயும் போலங்க. இல்ல திருவிழாவுக்கு? ஐயோ நான் எங்கேயுமே போலையே. திருவண்ணாமலைக்கு என்ன போனியா? ஐயோ திருவண்ணாமலை போல, நேத்து தான் மலையனூருக்கு போயிட்டு வந்தேன். அது இல்லம்மா, திருவண்ணாமலை மனு கொடுக்க போனியா? அங்கெல்லாம் போலங்க. எங்கன்னா பம்ப்ஷனுக்கு போனியா? அந்த பம்ப்ஷனுக்கு போனேன். சரி, அத போட்டு நீ எங்க போன? தளபதியாரே, அந்த முத்தார போட்டு நான் மலர்வன விளையாட போனேன். இந்த ரோஜா பூ தோட்டத்தாண்ட
ஒருவேளை அந்த முத்தாரி எங்க போயிருக்கோம்? அரை மணி நேரத்துக்கு முன்பதாக தான் வந்தீங்க. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. பாண்டியா இளவரசி சொல்லுங்க. இது யார் இது? என் அரண்மனை ஓவியன் பாண்டியன். நல்லவர், சிறப்பானவர், தங்கமானவர், உத்தமர். நல்லவருங்க. ஓவியனா? ஓவியங்க, அரண்மனை ஓவியன். ஓவியில சிறப்பாக உரைவார். நல்லவர், தங்கமானவர், உத்தமர். பேரு? பாண்டியன். பாண்டியனா? ஆ, ஆச்சரியமா இருக்குதா? நம்பவே முடியலையா? எப்படி இங்க ஒருவேளை சரி வேற என்னப்பா? பாண்டி என்ன அவனை சொல்றதெல்லாம் உண்மைதான். என்ன வேலை செய்யற? ஓவியனா இருக்கேன். எங்க இருக்கிற? அரண்மனையில. இதே நாட்டுல? இதே நாட்டுல. இதான் வேலையா உனக்கு? இதுதான் என் வேலை. ஓய்வு வரையில் தான் என்னுடைய வேலை. இதை விட்டா வேற வேலையே கிடையாது. இதே அரண்மனையில இருப்பாருங்க. அரண்மனை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. அரண்மனையில உட்கார்ந்து ஓவியெல்லாம் வரைவாரு. அவர் ஓவியெல்லாம் 1000 கால் மண்டபம் அல்லவா என்னுடைய அரண்மனை. அந்த அரண்மனையில 1000 கால் மண்டபத்துல ஒரு ஒரு தூண்ல ஒரு ஒரு ஓவிய படம் இவரதுதான் இருக்கும். நாங்க வரும்போது பார்த்த அந்த ஓவியம் எல்லாம் இவரதுதான். எல்லாமே நான் வரைஞ்சதுதான். உன்னுடைய கை ஒண்ணுமா இது? என்னுடைய கை ஒண்ணு. கடைசியா ஒரு தூண் பார்த்திருப்பீங்கல்ல, ரெண்டு தூணு அதுல பார்த்தா வெள்ளையா வரைஞ்சி வச்சுக்குது. ஜோடிப்புறா சிறப்பா ஓவியம் வரைவாரு. அதோட எந்த பேர் தூணு பாடு அரண்மனையில ஒரு பேர் தூணு. நம்ம நாட்டுக்குள்ள அது மாதிரி இல்லை. ஆமா, எப்போது வந்தாலும் அரண்மனையில தான் இருப்பியா? அரண்மனையிலே தான் இருப்பேன். சமீபத்துல வெளிநாடு எங்கன்னா போனியா? எங்குமே நான் போகலையே. இதே நாட்டுல அரண்மனையிலே எனக்கு வேலை சரியா இருக்கு. எந்த நாட்டுக்கு நீ போல? எந்த நாட்டுக்கு போனது கிடையாது. ஆமா, என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே? நீங்க யாரு? ஓ, என்ன நீ பார்த்தது கிடையாது? பார்த்தது கிடையாது. நல்லா யோசனை பண்ணி என்ன நல்லா பாரு. இது முன்னே என்ன பார்த்திருக்கேன்? பார்த்திருந்தா நீங்க யாரு? நான் ஏன் கேட்க போறேன்? உங்களை நான் பார்த்ததே கிடையாது. நீங்க யாரு சொன்னதானே தெரியும். ஓ ஆமா, விஜயபுரி நாட்டு தளபதி எரிமலை. குழப்பமா இருக்குது. ஆமா சத்தமணி, சொல்லுங்க. நீ வந்து இங்க விளையாடிட்டு போனது எவ்வளவு நேரம் இருக்கும்? தலைமையாரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நினைக்கிறியா? இங்கதான் இருந்தேன். தலைமையாரு அரண்மனை ஓவியன் பாண்டியன். சத்தியப்படுத்த மாபெரும் தவறு. சத்தியப்படுத்த தொற்று வியாதி. தலைமையாரு, இவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும். பார்த்து கொடு. ஒரு கடங்கார் வந்து நிக்கிறாங்க. ஒரு கடங்கார் வந்து நிக்கிறாங்க. கடத்தை கேக்குறாங்க. அவங்க பார்த்து மண்ணி பேச சொல்றது. அவன் தலையாண்டான்றான். இப்ப மண்ணி பேச சொல்றீங்க. நீ மதனபுரி நாட்டு காவலக்காரனா இல்ல விஜயபுரி நாட்டு காவலக்காரனா? இல்ல, அவங்க ஒரு கடங்கார். நீ எனக்கு உனக்கு ஒரு ராசின்னு எனக்கு ஒரு ராசின்னு கிடையாதா? ஐயோ சாமி, உன் கால் எங்க இருக்குது? என் காலு இங்க தான் இருக்குது. கம்முனில் நான் பார்த்து என்ன மணி? 5 வருஷத்து பணத்தை எனக்கு கொடுக்கணும்னா நீ எதை வச்சு கொடுப்ப? முத்தாரம் தான் கொடுப்பேன். அது இருக்குதா? இல்ல, என்னாச்சு? தொலைஞ்சு போச்சு. அது யார் கண்டுபிடிக்கணும்? நீங்க. அது கிடைச்சா தானே? ஆமாங்க. அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் பாண்டியம்மா, ஏய், இவனை சோதனை பண்ணு. நல்லவருங்க. நீங்க தான் நம்பல. இல்ல, அந்த முத்தார வந்து நீங்க விளையாடும் போது ஆமாங்க, சந்தேகம் போது ஒரு தொற்று வியாதி. நீங்க சொந்த தப்பு இல்லைங்க. நல்லவர். தண்ணி போகலாம். சரி, நான் போயிட்டு வரேன். ஏன்னா என்ன வரும்போது சும்மா வந்தா இப்ப இது எடுத்துருவாரு. யாருக்கு இது? என்ன இது? நான் வரைகிற ஓவிய படங்கள் அனைத்துமே இந்த பேக்ல தான் இருக்கும். யாருக்கு இது பையன்? என்னுடைய பை தான். உன்னுடைய பையா இது? ஆமா, நீ வரைகிற படத்தெல்லாம் எல்லாம் இந்த பேக்ல தான் இருக்கும். எப்போது பார்த்தாலும் எப்போதுமே என் கூட தான் இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட தான் இருந்தது. இந்த பையன் எனக்கு சந்தேகம். சோதனை உண்டாகட்டும். ஐயா. வைடா 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 அட பாவி, நாசக்கார மோசக்கார டைவத்தக்கா. நல்லவன் என்று நினைத்திருந்தேனே.
தாயே, என்னுடைய முத்தரத்தை திருடலுக்கு திருடன் கல்வனாகி விட்டாயேடா. நான் உனக்கு என்னடா துரோகம் செய்தேன்? வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பியிருந்தேனே, மின்னுவதெல்லாம் பொன் என்று நம்பியிருந்தேனே. என் தந்தை உனக்கு என்னடா துரோகம் செய்தார்? சின்ன சிறுவயது கொண்டு வந்தார், வளர்த்தார், ஆளாக்கினார். உனக்கு அரண்மனை ஓவியன் என்று பட்டத்தை கொடுத்தார். டேய், நீ நல்லவன் என்று என் மனதில் மாபெரும் கோட்டை கட்டி வைத்திருந்தேன். அனைத்தும் இடிந்து மண்மோடாகி விட்டதேடா. அட பாவி, என் முத்தாரத்தை திருவிட்டாயே. மாதம் மாதம் சம்பளமாக இல்லையவா? அதனாலே முத்தாரத்தை திருவிட்டே மாநகத்தவரை என் பையில எப்படி வந்தது எனக்கு தெரியும். வாய போடுறா, அடக்கடா வாய் அருகட்ட நாயே. நல்லவன் என்று நினைத்திருக்கிறாயா? நீ கல்வன், நீ ஒரு திருடன். பேசுற மூச்சு மூச்சு. நீ ஒரு வேலைக்கார, ஒரு இளவரசிய எதுக்கு பேசலாமா? இளவரசி வாய் முடி. திருட்டு நாயே. என் பையில மூச்சு. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சரி விடு, மன்னிச்சு விடு. போட்டு இப்பேற்பட்ட அயோகன், இப்பேற்பட்ட கல்வன், இப்பேற்பட்ட திருட்டு வேலை செஞ்சுவேன். இனிமே தரம் வைக்க கூடாது. யார் தரம்னா அவர் போய் மறுபடியும் மாத்தி மாத்தி அடிக்கிறானுங்களே. கேட்கலாமா? அவர் யாரு? என் நாட்டின் முதுகெலும்பு. ஓ, அவர் போய் மன்னிப்பு சொல்றாரு. மொத்தமே வீங்கி போச்சு. அவர் நல்லவர், உத்தவர். அவனை பத்தி நீ பெருமையா பேசுனேன். ஐயா மன்னிக்க, நான் கேட்டதெல்லாம் மாபெரும் தவறுதானே ஐயா. உன்னுடைய முத்தார் தானே? ஆமாங்க. சரி, அவன் என்ன பண்ண போறப்போ? தளபதியாரே, இப்பேற்பட்ட கல்வன், இப்பேற்பட்ட அயோகன், இப்பேற்பட்ட திருட்டு வேலை செய்தவன் நானா? அவன் அவன் என்னதான் தளபதியாரே, இவனை குறிக்காது. திருடன் கல்வன் அவன் தான் தளபதியாரே. தளபதியாரே, இப்பேற்பட்ட யாரும் இருக்கக்கூடாது. இவனை அடி அடி என்று அடித்து பாதாள செல்ல போனீங்க. இந்த முத்தாரத்தை வைத்து உங்களுக்கு பணத்தை ஏற்படும். போயிட்டு அரண்மனையில் இருக்கக்கூடாது. தளபதியாரி, இளவரசியிடத்தில் நீங்களாச்சும் எடுத்து சொல்லி இருக்கலாமே. என்னன்னு? பாண்டியன் நல்லவன் சொல்லி. நல்லவன் நம்ம சொல்லணுமா? நீ இந்த நாட்டுல இருக்கிற, ஆமா, நாங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கிறோம். உண்மைதான். நீ நல்லவனு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஒரு நாள் பாதை மாறாதவன். நான் நல்லவன் தான். மாறிட்டியா? இல்லை. மாறிட்டியே? எப்படி சொல்றீங்க? பையாருது. பை என்னுடையது. முத்தார் யாருது? இளவரசி. முத்தார் எங்க இருக்கணும்? இளவரசி கழுத்துல இருக்கணும். பையாருட்டு இருக்கணும். பை என் கையில இருக்கணும். உன்னுடைய கையில இருக்க வேண்டிய பைக்குள்ள அவன் முத்தார் எப்படி வந்தது? அதுதான் எனக்கு தெரியாது எப்படி வந்தது. எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? கல்யாணம் ஆயிருக்குதா? ஆகல. வாங்க சம்பளம். இப்ப போதும். நாளைக்கு பொண்டாடி பிள்ளைங்க வந்துட்டா சம்பளம் பத்தாது. அதுக்கு தான் திருடி வச்சுக்கிறேன். சத்தியமான தெரியல. நான் சொன்ன கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, வளர்றதுக்கு வந்தா ஓய்வு வரும் போது அந்த முத்தாரை கட்டு கிடைச்சிட்டு நான் தான் பைக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறேன், கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு உண்மை சொல்லிடு. இல்ல பைக்குள்ள நான் தான் எடுத்து வச்சிருந்தேன் உண்மை சொல்லிடு. உங்களுக்கு தண்டனை இல்லாம நான் செய்யறேன். ஏழு ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் கோழையாக வாழ்ந்தது கிடையாது. அப்படின்னு நான் சொல்ற மாதிரி நீ சத்தியமே என்ன லேட்டா மக்கள்
சாட்டை கொண்டு மிருகம் போடுறது வேட்டையாடுகிறீர்களே இது முறைதானா இது சரிதானா தளபதியே அவ கையில் இருக்க வேண்டிய முத்தார அவனுடைய பைக்குள்ள இருக்கிறதை கண்டுபிடித்து கொடுத்தவன் நானே ஐயா 5 வருஷம் வரி பணம் 15 லட்சம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்க. கரெக்டா இருக்கும். ஏய் உங்க வண்டியில போய் உட்காரு. எல்லாம் பொறுத்து இருக்குது. ஓ சாப்பாடு கேப்பாடு எதுவும் இல்லையா? அது இருக்குமா இது போ. இல்லாமணி சொல்லுங்க. பணம் கொடுப்பியோ கொடுக்க மாட்டியோ அப்படின்னு சந்தேகமா வந்தேன். ஆமாங்க. என்னுடைய பணமா இருந்தா நீ சொன்ன மாதிரி 6 வருஷம் பணம் பிறகு வந்து நான் வாங்கி போயிருப்பேன். ஆமா. ஆனா என்னுடைய நாட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை மன்னர் சொன்ன வார்த்தைக்கு தலைமையில் கொண்டு கல்யாணத்துக்காக இவ்வளவு கட்டாயமா கேட்க வேண்டியது. ஓ அப்படியா? இந்த பணம் போய் தோண்டா கல்யாணம் பண்ணணும். ஆமா. மன்னர் எதிர்பார்ப்பார். ஆமாங்க. நமக்குமா? போயிட்டு வாங்க. நில்லுங்க. வந்த முதலாக திருமணம் 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 சொல்றீங்களே அப்படி யார் யாருக்கு தான் இந்த திருமணம்? எல்லாரும் சொல்லியிருந்தேன். தளபதியாரே திருமணம் சொன்னீங்க. இன்னார்தான் மாப்பிள்ளை இன்னார்தான் பொண்ணு மணமக்கள் யார் என்பதை உரைக்கவில்லை ஐயா. பொன்னியாரு பிள்ளையாருன்னு சொல்லல. ஆனா கல்யாணம் கல்யாணம் அது மட்டும் சொன்னீங்க. ஆனா மணமக்கள் யாருன்னு சொன்னா தானே நான் கல்யாணத்துக்கு வர முடியும். ஆமா ஒரு நாட்டு இளவரசனி. ஆமாங்க. உனக்கு பாக்கு வச்சாதான். ஆமா பாக்கு பத்திரிக்கை வைக்கணும். ஓஹோ விஜயபுரி நாடு நாட்டு இளவரசன் விஜயன் என் நாட்டு இளவரசனுக்கும் அதே நாட்டை சேர்ந்தவன் என்னுடைய நாட்டை சேர்ந்தவன் செலவு தொழிலாளி முருகன் உயிரோடு கிடையாது. அவனுக்கு பிறந்தவள் ஒரே ஒரு பொண்ணு விஜயா. இவங்க இருவருக்கு திருமணம் வரேன். குப்பை எங்கே கோபுரம் எங்கே ஓடும் சாக்கடை தண்ணி எங்கே சந்தன கிண்ணம் எங்கே? நாட்டை சேர்ந்த இளவரசர் விஜயனுக்கோ அதே நாட்டை சேர்ந்த செலவு தொழிலாளி முருகன் அவர் இப்போது உயிரோடு கிடையாது இறந்து விட்டார். அவருடைய மகள் விஜயாவுக்கு திருமணமா எங்கேயாவது பொருத்தப்படுமாங்க? சாக்கடை எங்க சந்தனம் எங்க? ஓ உயர் தாழ்வு. ஆமா வேற்றுமை பொருத்தப்படாது. சந்தனம். ஆமா பொண்ணு சாக்கடை சாக்கடை பொருத்தப்படாது. ஒரு நாட்டு இளவரசி. ஆமாங்க. அதனாலதான் இப்படி உயர்வு தாழ்வு பாக்குது. ஆமா முத்தாரத்தை திறனால யாருவேன்? என் அரண்மனை ஓவியன் பாண்டியன். நீ கூலி கொடுத்தா கை நீட்டி வாங்கக்கூடிய ஒரு கூலிக்காரன். ஆமாங்க. அவரை பத்தி கேட்கும் போது எப்படி சொன்ன? நல்லவர் வெள்ளவர் என்று உரைத்தேன் ஐயா. கூலிக்காரனுக்கு நீயே மரியாதை இருக்கிற? என் நாட்டில் பாகுபாடு கிடையாது. அதே மாதிரிதான் என்னுடைய நாட்டில் எந்த பாகுபாடும் கிடையாது. உயர்வு தாழ்வு வேறுபாடே கிடையாது. அதனால தான் நாட்டு இளவரசனுக்கும் ஒரு செலவு தொழிலாளி பொண்ணுக்கு திருமணம். இதை ஏற்பாடு செஞ்சிருக்கா என் நாட்டு மன்னர். இப்பேற்பட்ட திருமணத்தில் இது முன்னே எங்காவது பார்த்ததே கிடையாது. இந்த திருமணத்தை நான் பார்க்கணும். நான் உன்னை என் இதயத்தை பூட்டி வைத்து அதில் உன்னையே காவல் வைத்து என் இதயம் நீ அல்லவா ஒரு ஆறுதல் மொழி அல்லவா ஒரு ஆறுதல் மொழி. அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டில் கவர்ந்து போனாலே அவள் பறந்து போனாலே.
அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டும் கவர்ந்து போனாலே அவள் பறந்து போனாலே சொந்த கூட்டிக்கு குயில் இல்லை, என் அன்பிற்கு அவர் இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை. விதியின் விளையாட்டு என்று சொல்வார்கள். என் வாழ்விலே சரியாக போய்விட்டது. செய்யாத குற்றத்திற்காக என் மீது வீண் பழியை சுமத்தி சிறையில் அடைத்து விட்டார்கள். இந்த சிறையில் இருந்து எனக்கு விடுதலை என்பதே கிடையாதா? இறைவா, இருப்பதை விட இறப்பதே மேல். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. என்னை கட்டிப்பிடிச்சு முத்த கொடுக்குறேன் சொல்லுங்க. இதே பாதாள சிறையில இருந்து நான் உங்களை மீட்கிறேன். வாங்க இளவரசி வாங்க. பாண்டியன் உயிரோடு இருக்க நான் செத்துட்டு பார்க்க வந்தீங்களா? பாண்டியா, நீங்க ஒரு போய் அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? நீங்க ஏன் அழுவுறீங்க? ஏன் வருந்துறீங்க? ஒண்ணுமே கிடையாது. என்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தா இப்ப இந்த பாதாள சிறையில இருந்து நான் உங்களை மீட்க போறேன். நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். நான் இருக்கிற நிலையில உங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறதா? ஆமாங்க. முடியாதுங்க. நான் இன்று சொன்ன வார்த்தை நீங்க கேட்கல. சத்தியமா நான் உங்களுக்கு விலை மதிக்க முடியாத முத்தத்தை நான் திருடன்னு சொன்னேன். என் வார்த்தை நீங்க கேட்கல. என்ன சிறையில போட்டுட்டீங்க. காரணமே நீங்க. பாண்டியா, வாய் முடுங்க. எப்ப பார்த்தாலும் யாய பணக்கார் யாய பணக்கார் யாய பணக்கார் யாய பணக்கார் இதே புராணம் பண்ணிருக்கீங்க. வேற என்னென்ன நாட்டுல என்னவோ நடக்குது அதை பத்தி சொல்ல நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. என்ன எந்த நாட்டுல என்ன நடக்கு சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. விஜயபுரி நாடு விஜயவர்மன் மன்னர் அவருக்கு பிறந்தது ஒரே ஒரு மகன் அந்நாட்டு இளவரசன் விஜயனுக்கும் அதே நாட்டை சேர்ந்த சலவை தொழிலாளி முருகன் இப்போது உயிரிழக்கையில் இறந்து விட்டார். அவருக்கு பிறந்த ஒரே ஒரு மகள் விஜயாவுக்கும் அந்நாட்டில் ஒரு விஜயனுக்கு திருமணம் நடக்குதுங்க. இதுவே சரியான தருணம். என் தங்கை உயிரோடு இருக்கின்றாள். அவளுடைய திருமணத்தை பார்க்க வேண்டும் என்றால் இளவரசியை காதலிப்பது போல் நடிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் எனக்கு இந்த சிறையில இருந்து விடுதலை கிடைக்கும். என் தங்கையின் திருமணத்தை என்னால் பார்க்க முடியும். இளவரசி, உங்களை நான் காதலிச்சா எனக்கு இந்த சிறையில இருந்து விடுதலை உண்டா? காதலிக்க போறீங்களா? ஆமா. அதை விட பாக்கியசாலி நான் வேறு ஒன்றும் இல்லை ஐயா. இல்ல, நீங்களே எவ்வளவோ கெஞ்சிறீங்க. அதனால கல்லுக்கும் மனமேறுங்க என்று சொல்வார்கள். நீங்க கெஞ்சி எனக்கும் மனசு இறங்கிடுச்சு. அழுவாதீங்க. என்ன பண்றது? செய்யாத குற்றத்துக்கு சிறையில போட்டு அழுவாம என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா இரு. சரி, இனி காலம் இல்லை. நம் இருவரை சந்தோஷமா தான் இருக்கணும். உன்னை பார்க்கும் பொழுது என் மனம் எப்படி தெரியுமா? நீ ஆடும் போது மயில் அழகு, பாடும் போது குயில் அழகு, ஓடும் போது மான அழகு, ஓடும் போது வைரம் அழகு, விடித்து சிதறும் பொழுது பருத்தி அழகு, விண்ணுக்கு வெண்ணில் அழகு, மண்ணுக்கு மரம் செடி கொடிகள் அழகு, ஒரு தாய்க்கு தான் பெற்றெடுத்த பிள்ளைதான் அழகு. அத்தனை அழகும் உன் அழகுக்கு முன்னால் தோற்றிவிட்டது. அப்படியாங்க. இனியவளி, என் உள்ளம் திருடிய திருமகளே, இனி என்றென்றும் இந்த செந்தூர பூந்தோட்டத்திற்கு காவல்காரனாக இந்த திவாகர் நான் இருப்பேன். எப்படி தெரியுமா? எப்படிங்க?
சின்னமணி இருவரும் இப்படி சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டு நேரம் போவதே தெரியாது. ஆமாங்க. உடனே சென்று என் தங்கையின் திருமணத்தை பார்க்க வேண்டும். பிறகு வந்து தாலியோடு மாலையோடு வருவேன். நீ எனக்காக வழி மீது விளைவித்து காட்டு. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டிப்பா போயிட்டு வரேன். காமாடா சொல்றது நீ கண்டே காமாடா அவரடா மாப்பிள என்னடா மாலக்கண்ணடா ஆச்சு உனக்கு? அவரடா மாப்பிள சத்மா நீ அந்த ரூம்ல இருந்தா டேய் அந்த ரூம்ல தொத்துவா கம்மி மணமகனா அலங்காரம் பண்ணிட்டு நானும் மன்னர் முன்னாடி வந்தா நான் பின்னாடி வரேன். ஓ நீ மாப்பிள்ளை ஜோடிச்சு நின்னீங்களா? கை பிடிக்கும் போது தெரியலடா மாப்பிள்ளை அப்பா வர சொந்த வண்டியில எந்த வண்டியில வராரு? மனமேடை இது. அமருவாயான்னு சொல்றாங்க. அமருவாயா கட்டி மேலம் போட்டு தாலி வாங்குப்பா சனி முடிச்சவனே. ஓ கடையில அபசகடமான வார்த்தை தான் சொல்லுவியா? கடையில இருந்து தாலி வாங்கி வாங்கிட்டீங்களான்னு கேட்குது அம்மா ஐயர் 7 கிலோ. இந்த திருமணத்திற்கு மதுரபுரி நாட்டுக்கு வாங்கிட்டு வர போனல்லவா? ஆமா. அந்த நாட்டு இளவரசி முத்தாரத்தை தெரியவன் அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்து சிறையில் அடைச்சிட்டு வந்தவனா? சரி மதுரபுரி சிறையில் இருக்க வேண்டிய பாங்க எப்படி வந்தா ஏன் வந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா வந்தவனுக்கும் உங்க மருமகளுக்கும் என்ன ஒருவனே தெரியல. அம்மா வித்யா நல்லா இருக்கு அப்புறம் வர அப்புறம் நல்லா இருக்கேன்னு கேட்டா போட்டு வாழ்த்துக்காடு ஒண்ணுமே புரியலையே. டேய் அவளை எடுத்து விட சீக்கிரம். அப்பா வந்து திருடனா? அப்படி என்றால் ஒரு திருடனுடைய தங்கை கட்டில் நான் தாலி கட்டி விட்டேனா? ஒரு திருடனுடைய தங்கை எனக்கு மனைவியா? நாளை ஒரு நாள் அந்த பெண்ணை நான் வீதியில் அழைத்து சென்றால் நாட்டு மக்கள் என்னை பார்த்து நகைப்பார்களே, நான் என்ன செய்வது? இந்த அவமானத்தோடு இந்த நாட்டில் நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு தாய் தந்தை வேண்டாம், இந்த நாடு வேண்டாம், மாமுனி செமுனில பச்சைமா மன்னிக்குது பாடுறா. யாருன்னா புது வீடு திச்சு எடுத்துமா வைங்க. என் மகன் சோகத்தோடு இந்த இடத்தை விட்டு போய்விட்டான். இதெல்லாம் காரணம் யாராக இருக்கும்? அழைத்து வரேன். விஜயா
மாமா திருமணத்திலே பூ போட்டு வாழ்த்தினவன் யார் அவன்? இப்படி அண்ணன் தான் மாமா அவரு. என்ன அண்ணன் தான் இறந்து விட்டார் என்று சொன்னாயே? உண்மைதான் மாமா. மாமா எனக்கு இருப்பது 2 அண்ணன்கள். பெரிய பேர் பாண்டியன், 2 அண்ணனா? சேரன். இளைய பேர் பாண்டியன். தளபதியாரே, அப்படின்னா என் மண்டை மூளையே குழம்புகிறது. 2 அண்ணன் உனக்கு? மண்ணா என் சின்ன அண்ணன் இவ்வளவு நேரம் எங்க இருந்தாரு, எப்படி இருந்தாரு, எப்படிதான் வந்தாரு எனக்கு தெரியாது. அவ கல்யாணம் பண்ணி எப்படி கேட்டவன் தான் தெரியலையே எப்படி வந்தாருன்னு. சூழ்ச்சி. எப்படி அண்ணா மன்னர் குடும்பத்துல நான் மருமகளை நுழையிறேன். அதுக்கப்புறம் வா இருக்கிறதுலாம் சுத்தி கட்டின்னு ஓடிடலாம். ஏன் இளவரசர் அவங்க அண்ணனை முதல்ல உனக்கு கொலை பண்ணிட்டல? ஆமா. அதனால சூழ்ச்சி செஞ்சு அண்ணனை வர வச்சுக்கிறான். இதான் இந்த விஷயமே. அது பாவி அவளை ஏத்துக்கிட்டோம். அது என்ன பண்றதோ மூச்சா ஒரு என் புத்தியில பட்டு நான் சொன்னேன். அடி பாவி, ஒரு நல்லவனாலே தானே உன்னை இந்த நாட்டுக்கு அருமகளாக்கிறேன். உன்னால் என்னுடைய மகன் தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், ஒரு திருடனுடைய தங்கையை எப்படி திருமணம் முடிக்கிறது? என் மகன் போய்விட்டானே, உன் முகத்திலே ஒழிப்பதற்கே வெட்கமாக என் முகத்திலே முடிக்காதடி. நீ வச்ச வழிதானடி இது. நீ போட்ட திட்டம் தானே. நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், நீ வேண்டாம் மகனே. அடி பாவி, கொஞ்ச நேரத்துல வந்து எங்க குடும்பத்தையே பிரிச்சுட்டு அடி பாவி. ஓய்வு பெறத சொல்றேன், இந்த நாட்டை விட்டே போகணும். இந்த பாவி நான் என்ன தவறு செய்தேன்? நான் எதற்காக நாட்டை விட்டு போக வேண்டும் சொல்லி பார்க்கலாம். என்னடி செய்யல, மொத்தம் செஞ்சதே நீ தான். ஓய்வு பெறத சொல்றேன், இந்த நாட்டை விட்டு போக முடியாதா? அத்தை நீங்களே என்னை வெறுத்து விட்டால் எனக்கு யார் அத்தை இருக்காங்க சொல்லி பார்க்கலாம். அத்தை நீங்க தான் எனக்கு அம்மா. அத்தை அம்மா, அதனால என்ன வெறுக்காதீங்க. ஓய்வு பெறத சொல்றேன், இந்த நாட்டை விட்டே போகணும். போட்டுக்கிற பொன்பொருள் அழைத்து கைட்டு முடியாது. காரியத்தை ஒரு தவறு செய்யாது என்னை இப்படி சாட்டை கொண்டு அடிக்கின்றீங்க. நாட்டை விட்டு போக நான் எங்க போவேன்? இந்த பாவிக்கு யார் அத்து இருக்க கத்து? தாய் இல்லாத பெண்ணுக்கு எனக்கு அம்மா போல அத்து இருக்காங்க. எடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே புருஷன் தூங்கலிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல புல் வாடுதம்மா என்னோட மனசு.
ஒத்தையடி பாதையிலே புருஷன் தூங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுரு உசுரு வெத்தலை புல் வாடுதம்மா என்னோட மனசு. அத்தனை முன்னாடி சொல்லாது அத்தனை கட்டிய கடவுள் உயிரோடு இருக்கும் பொழுது அது உன்னுடைய மகன் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய பூ போட்டு பறிச்சிட்டு இதே உன்னுடைய மகளாக இருந்திருந்தால் இப்படியேப்பட்ட செயல் செய்திருப்பையா சாவடி சாவு தலைவரே இனிமே இந்த திருக்கி இந்த ஜோடியா இந்த நாட்டுல இருக்கக்கூடாது இந்த மருமகையாக மருமக எங்கக்கறா மருமகள் அதெல்லாம் சொல்லாது. மருமக நீ சொல்லாத தலைவரே மருமகள் நமக்கு பெத்தெடுக்காத பொண்ணு மாதிரி. யார் இவளா என் பொண்ணு அந்த தகாத வார்த்தை முறையான குணம். இவளா என் பொண்ணு இவளா என் பொண்ணு இவளா என் பொண்ணு சாவட்டம் என்ன தளபதியாரே என் மகனே போன பிறகு இந்த சிரிக்கு கழுத்துல தாலி இருக்க கூடாது. தாலி அறுத்து விட்டு இந்த நாட்டை விட்டே போகணும். இப்ப நான் தாலி அறுக்கணுமா? அது ஊருக்கே தெரியுமா? நாங்க தாலி அறுத்து பாசங்க போட்டு வை கட்டு போடும். உப்பு அந்த கட்டு போடும். நீ செய்யற வேலையாங்க சொல்லுங்க. அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அந்த நாட்டை விட்டு தோற்று சொல்றீங்க? தளபதியாரே ஒரு திருட தகச்சு மருமகளா ஏத்துக்கலாமா? நானு அடுக்குமா அதுக்குதான் அவளை அடிச்சுக்கிறேன். ஆமா அண்ணன் செய்த தவறுக்காக போவா சாட்டம் என்னவா அந்த குழந்தை நம்ம போனோம். அவளை குழந்தை அவ ஏதோ திருடா அதை விட இந்த குழந்தை குழந்தை சொல்லாத. அவன் இந்த நாட்டுல இருக்கக்கூடாது. ஐயோ என்னதான் பண்ண சொல்றீங்க? நாட்டை விட்டு போகணும். என்ன பண்றது? சரி அவங்க நாட்டை விட்டு தோற்றணும். ஆமா தளபதியாரே. ஆமா ஒரே மகள் மருமகள் இந்த குடும்பத்துக்கே விளக்கேற்ற வரணும். ஆமா தளபதியாரே. இப்படி இருக்கும்போது அவங்களை நாட்டை விட்டு தோற்று சொல்றீங்க. அண்ணன் செய்த தவறுக்காக இந்த குழந்தை பழிக்கு ஆளாய் போச்சு. அவன் செய்ததுக்காக இந்த குழந்தை செய்த தவறுக்காக நாட்டை விட்டு தோற்று சொல்றீங்க. திருடம் தங்கச்சி இருக்காங்க. ஆமா உன் பிள்ளை அன்னைக்கு வந்து காப்பாத்தினாங்களே மரண மேடையில. ஆமா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? வருகின்ற வெள்ளிக்கிழமை திருமணம் சொல்லிட்டு 2 பேர் கைய புடிச்சு சேர்த்து வச்சேன். ஒரே மகன் உயிரை காப்பாற்ற என்பதற்காக என்னுடைய அண்ணனை கொலை செய்தவன் உங்க மகன் அப்படி சாட்சி சொன்னது சொன்னா அதே தண்டனை நிறுத்தி 2 பேரும் கை முடிச்சு ஒன்னா வச்சு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிவு பண்ணுது. நான் தான் தளபதியாரே. யோசனை பண்ணி ஐயோ நான் யோசிக்காம போயிட்டேன். ஐயோ 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 ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு பார்க்க போனா அந்த ஊருக்கு 4 நாள் நடக்கணும். ஆமா 2 நாளைக்கு தெரிஞ்சு போனா 2 நாளைக்கு தெரியாத போனோம். ஆமா யாருக்கு அந்த பொண்ணு இப்படிப்பா கம்பெனி போத ஆமா அப்படி இப்படி நீ ஏதாவது அப்படி இப்படி யாருன்னா 4 பேர் விசாரிக்கணும். ஆமா தளபதியாரே. பாத்திர அரிஞ்சு பிச்சை போடு கோத்திர அரிஞ்சு பொண்ணு எடு. ஆமா பெருமைக்கு எதுக்கு சொல்லிருக்கேன்? ஆமா தளபதியாரே. கை முடிச்சு ஒன்னா வச்சு ஆமா என்ன குலம் என்ன கோத்திரம் என்ன ஜாதி ஐயோ நான் யோசிக்காம போயிட்டு தளபதியாரே. ஐயோ 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 இன்னைக்கு போடு. முதல்ல அப்புறமா நீ 2வது அப்புறமா பொட்டிக்கா 3வது என்ன பண்ற? போய் மாதி மாந்த போய் வாழைப்பழம் ஊத வச்ச கற்பூரம் பால் வாங்கினோம். ஆமா படுவா நேரமாச்சு. ஒரு பகாராடி பார்த்து வேலைக்காரன் ஆகி நீ படுக்கிறது தப்பு. பார்த்தா 2 பேர் சொல்லுவாரு. எந்த போடு? நீ தானே பாடுங்க. இது படிக்கா ஊதுவத்தி என்னென்ன ஊதுவத்தி வாழைப்பழம் அப்புறம் ஸ்வீட்டு அந்த ஆப்பிள் நான் கொஞ்சம் நீ கொஞ்சம் அப்புறமா கடிங்க.